ஏசாயாவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் அதிலே 12வது வசனத்தை வாசிக்கலாம். தீர்க்கன் சொல்லுகிறார், கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. எங்களுக்காக நடத்தி வருகிறவர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. தலைகள் வணங்கி ஜபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியப்பா. இந்த வாரத்துக்கு நீர் கொடுத்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் தாமே தேவனுடைய மன்னாவை ஜனங்களுக்கு விட்டு போதிப்பீரா. இந்த வசனத்தை பரிசுத்தாவியானவர் இன்ப கரங்களில் கொடுத்து தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. 119ஆம் சங்கீதம் 165வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்க வேண்டும். அநேகமாயிரம் பொன்னையும் வெள்ளியும் பார்க்கிலும் நீர் கொடுத்த வேதமே நலம். தாவீதினுடைய கஜானாவிலே பொண்ணு இருந்தது, பொருள் இருந்தது. அது எல்லாம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, சமாதானத்தை கொடுக்கல. ஆனா வேதம் அளவு கடந்த சமாதானத்தை அவருக்கு கொடுத்தது. ஏசப்பா சொல்ற போது, உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சங்கீத புஸ்தகம் 37வது சங்கீதத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். சங்கீத புஸ்தகம் 37வது சங்கீதம் அதிலே வாசிக்கலாம். 11 தாவீது அரசன் சொல்கிறார், 11வது வசனம், சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஏசப்பா சொல்ற போது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். மோசே குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிற போது, இந்த பூமியிலே மோசேயை போல சாந்த குணமுள்ள மனிதன் நான் காணவில்லை. கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். ஆனா மோசே ஒரு கோபக்கார மோசேயாகத்தான் இருந்தார். ஒரு எகிப்தியனை வெட்டி போட்டார், கொலைகார மோசே. கற்பலைகளை உடைத்து போட்டார், கோபக்கார மோசே. ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் கூட கோபக்காரங்களா இருந்திருக்கலாம். மோசையே ஒரு சாந்த குணமுள்ள மனிதனாக கர்த்தர் மாற்றி இருப்பாரே, ஆனால் உங்களையும் என்னையும் ஒரு சாந்த குணமுள்ள மனிதனாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். சமாதானம் வேணும், அமைதி வேணும். இந்த உலகத்திலே அநேகர் வசதி படைத்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களுடைய அநேக குடும்பங்களிலே சமாதானம் இல்லை. அதற்காக புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகிறார்கள்.
ஏன் சமாதானம் வேணும். மெய்யான சமாதானம் என்று ஒன்று இருக்கிறது, போலியான சமாதானம் என்று ஒன்று இருக்கிறது. சமாதானத்துக்காக சினிமா தியேட்டருக்கு போய் ஒரு 3 மணி நேரம் அந்த படம் அவங்கள சந்தோஷப்படுத்தும், வெளியே வந்தது துக்கம்தான். இந்த மெய்யான சந்தோஷத்தை தரக்கூடியவர் யார்? இயேசு. உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் தரக்கூடாத, உலகத்தினால் தர முடியாத சந்தோஷம், சமாதானம். இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறோம். தேவன் நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை நாம் நேசிக்கிறபடியால் நமக்கு மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்துக்கு கடந்து வரலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமனாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே, அந்த கானான் தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் அவனுடைய சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். வேறே ஆவியை உடைய ஒரு மனிதனாய் இருந்தார். காலேப்பை குறித்து தான் வேதம் சொல்லுது. என் தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்தை நான் என்ன செய்வேன்? அவனுக்கு கொடுப்பேன். அவனுடைய சந்ததியார் அந்த கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நாமளே யாரு? சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள். சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள். யூத கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் கானான் தேசத்தை சுதந்தரித்தார்கள். ஏன்? என்னாகமம் 13:6 வாசிக்கலாம். என்னாகமம் 13:6 யூதா கோத்திரத்தில் எப்புன்னேயின் குமாரன் காலேப். இந்த யூத கோத்திரத்தை சேர்ந்த காலேப். இந்த யூத கோத்திரத்தார் கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். ஏன்? உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தான் காலேப். வேறே ஆவியை உடையவனாய் இருந்தான். நீங்களும் கூட தேவனை உத்தமமாய் பின்பற்றி வருவீர்களே ஆனால் நீங்கள் சுதந்தரிக்க கூடியவர்களாய் மாறுவீர்கள். காலேப் கானானை சுதந்தரித்தான். அவனுடைய யூத கோத்திரம் கானானை சுதந்தரித்தது. என்னாகமம் 14வது அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை வாசிக்கலாம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில், இந்த தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே 12 கோத்திரத்திலிருந்தும் 12 பிரபுக்களை தேர்ந்தெடுத்து கானானை வேவுவாக்க அனுப்புறான். திரும்பி வந்து
10 கோத்திரத்தான் துர்ச்செய்தியை பரப்பி இஸ்ரவேல் ஜனங்களுடைய இதயத்தை கரைய பண்ணினார். அங்கே கானான்ல இருக்கவங்க ராட்சச பிரவிங்க, அவங்கள எல்லாம் நம்மளால மேற்கொள்ள முடியாது. மோசையின் பேச்சை கேட்டு எகிப்தில இருந்து வந்தது தப்பு. என்னையா இப்பதானையா செங்கடல் பிளந்துச்சு, இப்பதானையா யோர்தான் குவியலா நின்னுச்சு, 7 நாள் துதியில எரிகோ உடைஞ்சிச்சு. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, எங்களை கொல்றதுக்காகவா மோசே எகிப்தில இருந்து எங்களை அழைச்சு கொண்டு வரணும்? கானானை சுதந்தரிக்க முடியாது. யோசுவாவும் காலேபும் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார், அவர்களை காத்து வந்த நிழல் அவர்களை விட்டு கடந்து போய்விட்டது, இனிமே அந்த 7 ஜாதிகளால ஒன்றும் செய்ய முடியாது. யோசுவா கானான்ல 31 யுத்தங்களை செய்தார். கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணி கானானை சுதந்தரிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். உபாகமத்தின் புஸ்தகம் கர்த்தர் சொல்கிறார், 1ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினாலும் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை, கானான் தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். அவனுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை, கானான் தேசத்தை அவனுக்கும் அவனுடைய சந்ததியாருக்கும் நான் கொடுப்பேன். வானத்துக்கு 2 கரங்களை பத்தி சொன்ன கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாம் 2 கரங்களை பத்தி, 2 கரங்களை பத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாம் 2 கரங்களை பத்தி, எல்லாம் 2 கரங்களை பத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாம் 2 கரங்களை பத்தி, எல்லாம் 2 கரங்களை பத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் கைகளை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கைகளை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னாகமம் 26 65வது வசனத்தை வாசிக்கலாம். வனாந்தரத்தில் சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லி இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லி இருந்தார். எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர வேறொருவரும் அவர்களில் மீதியாய் இருக்கவில்லை. காலேபும் யோசுவாவும் கானானை சுதந்தரித்தார்கள். காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருந்தான், உத்தமமாய் தேவனை பின்பற்றி வந்தான். காலேப் எப்படி இருந்தான்? வேறே ஆவியை உடையவனாய் இருந்தான், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தான். யோசுவா நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். என்ன அருமையான ஒரு அனுபவம் பாருங்க, 2 பேருக்குள்ள என்ன அருமையான அனுபவம் பாருங்க. வேறே ஆவியை உடையவனாய் இருந்தான். ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவை பெற்றவனாய் இருந்தான் காலேப். வேறே ஆவியை உடையவனாய் இருந்தான், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தான். அதனால அவன் குடும்பத்தார்
அவனுடைய சந்ததியார் கானானை சுதந்தரிப்பார்கள். காலேப்பை பார்த்து சொன்ன, நீ மிதித்து வந்த தேசத்தை, கானான் தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் அருள் செய்வேன் என்று கர்த்தர் பேசுகிறார். நூனின் குமாரனாகி யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காதிருந்தார். நம்மளால 1 மணி நேரம் ஜபிக்க முடியல ஆலயத்துல வந்து. யோசுவா எப்படி 2வது தலைவனாக மாறினார்? வேதம் சொல்லுது, நூனின் குமாரனாகி யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டுமா? நீங்க என்ன செய்யணும்? ஆலயத்துல நேரத்தை செலவழிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏசப்பாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, தம்முடைய வழக்கத்தின்படியே அவர் ஆலயத்துக்கு கடந்து போனார். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது, சிலர் சபை கூடி வருதலை விட்டுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். ஒன்னும் செய்யல, அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காதிருந்தா. சுதந்தரித்தார்கள். நீங்களும் நானும் சுதந்தரிக்கணுங்க. ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்களாகவே இருப்பாங்க. அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். வசன பஞ்சம் ஏற்படும் காலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. கொரோனா காலகட்டத்திலே அநேக வாரங்கள் நாம் கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடி சிரமப்பட்டோம். இப்பொழுதும் கருத்தாய் ஜெபியுங்கள். அடுத்த அழிவுக்கு நேராய் உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. சபை முழங்கால் படியிட வேண்டும். விசுவாசிகள் திறப்பிலே நிற்க வேண்டும். ஏசாயா சொன்னபடி, என்னை அனுப்பும் ஆண்டவரே, யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவான்? ஏசாயா சொன்னாரு, என்னை அனுப்பும் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, என்னை அனுப்பும் ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க. ஒரு கரந்தட்டல் கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நல்ல கைத்தட்டு, நல்ல கைத்தட்டு, நல்ல கைத்தட்டி, நல்ல கைத்தட்டி, நல்ல கைத்தட்டி, நல்ல கைத்தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. சங்கீதத்தின் புத்தகம் 25வது சங்கீதம். 12, 13 வசனங்களை வாசிக்கலாம். தாவீதரசன் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார், அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்து, அவனுடைய சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். நாம யாரு? சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள். நம்ம சாதாரணமானவங்க கிடையாது. காலேப்பும் யோசுவாவும் சாதாரணமானவங்களா இருந்தாலும் அவங்க யாரு? வேறே ஆவியை உடையவன் காலேப். இன்னொன்னு, உத்தமமாய் பின்பற்றி வந்த மனிதன் காலேப். யோசுவா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான்.
அவங்க சுதந்தரிச்சாங்களா இல்லையா? கானான சுதந்தரிச்சாங்களா இல்லையா? நீ மிதித்து வந்த தேசத்தை, கர்த்தர் காலேபை பார்த்து சொல்றார், நீ மிதித்து வந்த தேசத்தை உன் சந்ததியார் சுதந்தரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆபிரகாமுக்கு செய்ய போவதை மறைப்பேனோ? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆபிரகாமுக்கு செய்ய போவதை மறைப்பேனோ? சோதோமை அழிக்க போகிறேன். 3 தேவனுடைய தூதர்கள் ஆபிரகாமுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். 3 பிடி மெல்லிய மாவை எடுத்து இளங்கன்றை அடித்து சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கிறான். ஏற்ற நாளிலே சாராள் கர்ப்பம் தரிப்பாள். இப்ப அவங்க சோதோமை நோக்கி போறாங்க 3 தேவனுடைய புருஷர்கள். ஆபிரகாமுக்கு செய்ய போவதை மறைப்பினா 50 நீதிமான் இருந்தா சோதோமை அழிப்பிற ஆண்டவரே. 50 நீதிமான்கள் நிமித்த சோதோமை அழிப்பதில்லை. 50 நீதிமான்ல ஒரே ஒரு நீதிமான் தான் இருக்கிறான். ஒரே ஒரு நீதிமான் தான் இருக்கிறான். ஆபிரகாம் தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய தகப்பன் தேசத்தையும் விட்டு என்ன சொல்லுங்க, காணாத தேசத்தை நோக்கி பிரயாணப்பட்டார். அது எவ்வளவு கஷ்டங்க, அது எவ்வளவு கஷ்டம். நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இனத்தை விடணும், தகப்பன் தேசத்தை விடணும், குடும்பத்தை விடணும். அதை விட்டு ஆபிரகாம் கடந்து வந்தபடியினால் தேசத்தை சுதந்தரித்தார். லோத்துவின் மனைவியினால் அதை விட முடியாதபடியினால் உப்பு தூணானாள். எதை விட முடியல? தங்கி இருந்த வீட்டை விட முடியல. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னாரு? உன் இனத்தையும் உன் தகப்பன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அவன் என்ன செய்தான்? கீழ்ப்படிந்து, தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து கானான தேசத்தை நோக்கி போறேன். லோத்துவுக்கு என்ன கட்டளை? சமபூமி எங்கும் நில்லாதே, பின்னிட்டு பார்க்காத. இப்ப என்னாச்சு? உப்பு தூணா போயிட்டா. உலகமும் அதன் ஆசைகளும் அழிந்து போகிறது. இப்பூமி சொந்தமல்ல, எனக்கு இந்த பூமி சொந்தம் கிடையாது. ஏசப்பா சொல்றாரு, லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அவ திரும்பி பார்க்காம லோத்துவோட போயிருந்தா தேசத்தை சுதந்தரித்திருப்பாள். ஆபிரகாம் தேசத்தை சுதந்தரித்தான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். அவனுடைய சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும்.
சங்கீதம் 37வது சங்கீதத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீத புஸ்தகம் 37வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சத்தமா சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். நீதிமொழிகளை வாசிக்கிறோம். அநேக நாள் காத்திருப்பது நம்முடைய இருதயத்தை நோக பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். காத்திருக்கிறதுன்றது ஒரு கஷ்டமான காரியம்தான். காத்திருக்கிறதுன்றது ஒரு கஷ்டமான காரியம்தான். சங்கீதம் 41 கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். தாவீது என்ன சொல்றார்? கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். அநேகர் கேட்கலாம், நான் அநேக நாள் காத்திருக்கிறேனே, அநேக வருடங்கள் காத்திருக்கிறேனே. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். எந்த காரியத்துக்காய் நீ காத்து கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். நீ காத்திருக்கிற காரியம் நிறைவேறும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். சங்கீதம் 25 நினைக்கிறேன், 3வது வசனம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. வெட்கப்பட்டு உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தலாம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாமே சொல்லுங்க. யெகோவா சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஏசப்பா மலைப்பிரசங்கத்துல சொல்றார், நீங்க பூமியை சுதந்தரிக்கணுமா, கர்த்தருக்கு பயப்படுங்க.
நீங்க பூமியை சுதந்தரிக்கணுமா, கர்த்தருக்கு காத்திருங்க. நீங்க பூமியை சுதந்தரிக்கணுமா, சாந்த குணம் உள்ளவர்களாயிருங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ரோமர் 4:13. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம், அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கின்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது, ஆபிரகாமுக்காவது, அவன் சந்ததிக்காவது, அவன் சந்ததிக்காவது, நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல், நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல், விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. உலகத்தை சுதந்தரிப்பான் என்கின்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது, அவன் சந்ததிக்காவது, நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தினால் கிடைக்கவில்லை. விசுவாசம் நியாயப்பிரமாணத்திலும் மேலானதாய் இருக்கிறது. ஆபிரகாம் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கின்ற வாக்குத்தத்தம் அவனுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடைக்கல, விசுவாசத்தினால் கிடைத்தது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எபிரேயர் 11:1, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய். சரீரம் செத்த ஒருவனாலே, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போய்விட்டது. 100 வயசாயிடுச்சு. சாராளினுடைய கற்பம் செத்து போய்விட்டது. 90 வயசாயிடுச்சு. ஆனா உலகத்தை சுதந்தரிப்பான். உலகத்தை சுதந்தரிப்பான் என்கின்ற வாக்குத்தத்தம் கர்த்தர் சொல்றாரு, உலகத்தை சுதந்தரிப்பாய். 100 வயசாயிடுச்சு, சாராளுக்கு 90 வயசாயிடுச்சு. ஆனா உலகத்தை சுதந்தரிப்பான். வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. விசுவாசத்தில் இன்னும் ஒரு படி முன்னேறுங்கள். வேதம் சொல்லுகிறது கடுகளவு விசுவாசம். கடுகளவு விசுவாசம். மலையை பார்த்து சமுத்திரத்தில் போய் விழுனா விழும். அதுக்கு தேவையான விசுவாசம் கடுகளவு விசுவாசம். 100க்கு அதிபதிக்குள் இருந்த விசுவாசம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். ரோம அதிகாரி
அவனுடைய வேலைக்காரன் சுஸ்தமாய் இருக்கிறான். இயேசுவை வருந்தி தன் வீட்டிற்கு அழைத்தான். இயேசுவானவர் 115 வீட்டின் அருகில் வந்தபோது மூப்பர்களை அழைத்து, ஏசப்பாட்ட சொல்லுங்க, நான் அவர் வீட்டிற்கு, என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். Faith. நீங்க விசுவாசிச்சா தேசத்தை சுதந்தரிப்பீர்கள். ஆபிரகாமினுடைய சந்ததி தேசத்தை சுதந்தரித்தது. நாம் தான் ஆபிரகாமினுடைய சந்ததி. விசுவாசிகளுடைய தகப்பன் யார்? ஆபிரகாம். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை விசுவாசிகளுக்கு தகப்பன் யாரு? ஆபிரகாம். அவனுடைய சந்ததி எண்ண முடியாததா இருக்கும். கடற்கரை மணலத்தனையா இருக்கும். வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். தேவனுடைய பிள்ளையே, விசுவாசத்திலே சோர்ந்து போகாத. விசுவாசத்துல சோர்ந்து போகாத. விசுவாசம், faith, அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கின்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. இந்த உலகத்தை ஆபிரகாம் எப்படி சுதந்தரித்தான், அவனுடைய சந்ததி எப்படி சுதந்தரித்தது? சின்ன விஷயம் தாங்க, விசுவாசங்க. சின்ன பலகீனத்துக்கெல்லாம் அவிசுவாசப்பட்டுறோம். நான் இவ்வளவு நாள் ஏசப்பா வழிபட்டு எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிச்சிடறோம். ஆபிரகாம் முறுமுறுக்கல. தான் 100 வயது ஆனவன் என்பதை, சாராளுடைய கற்பம் செத்துவிட்டது என்பதை எண்ணாதிருந்தான். வாக்குத்தத்தம் மண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி ஸ்தோத்தரித்து தேவனை மகிமைப்படுத்தினார். எப்பொழுது? 100வது வயதிலே. ரெண்டு கரங்களை எடுத்து வைத்துங்க தேவனுக்கு நேரா. சாந்த குணமுள்ளவர், கர்த்தருக்கு பயப்படுறவங்க பூமியை சுதந்தரிப்பாங்க. சாந்த குணம் உள்ளவங்க தேவனை சுதந்தரிப்பாங்க, தேசத்தை சுதந்தரிப்பாங்க. விசுவாசித்தால் தேவனை தேவன் உலகத்தை சுதந்தரிக்கலாம். எத்தனை பேருக்கு சுதந்தரிக்க ஆசை? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணுமா வேணாமா? அதுக்கு தானே சபைக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் மெய்யாகவே நம்ம மேல் ஆசீர்வாதத்தை பொழிவான்னு விசுவாசிக்கிறவங்க 2 கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஏசாயா 32:17 தீர்க்கன் சொல்லுகிறார், நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம்.
நீதியின் கிரியை சமாதானம். நீதியின் கிரியை சமாதானம். நம்முடைய கிரியை நீதி உள்ளதா இருந்தால் சமாதானம் நிச்சயமா கிடைக்கும். வாக்குவாதம் வேண்டாம், சலசலப்புகள் வேண்டாம். நீதியின் கிரியை சமாதானம். அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அமைதியை தேவன் கொடுக்க விரும்புகிறார். சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ரோமர் புஸ்தகம் 14வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது நீதியும் சமாதானமும். நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. சொல்லுங்க, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. எல்லா 2 கரங்களை எடுத்து வைத்துங்க. எல்லா 2 பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். நீதி, அது நீதியும் சமாதானம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. எல்லா 2 கரங்களை வானத்துக்கு நேராக எடுத்து உயர்த்தி காண்பீங்க. எல்லா 2 கரங்களை வானத்துக்கு நேராக எடுத்து உயர்த்தி, ஓ ஹல்லேலூயா. 2 கரங்களை வானத்துக்கு நேராக எடுத்து உயர்த்தி, ஓ பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். இந்நாளில் வம்சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் வம்சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, பரிசுத்த, எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. எத்தனை பேருக்கு சமாதானம் வேணும்? எத்தனை பேர் சமாதானம் இல்லாம வந்திருக்கிறேன்? சமாதானத்தை என் இயேசு தரக்கூடியவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நாம் எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேரா. Glory to God. Hallelujah. எல்லாரும் எழுந்து நிற்போம். Praise the Lord. Hallelujah.
ஹalleluya 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 ஹalleluya. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உம்தன் கிருபைதனை எண்ணி நான் பாடுவேன், உம்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உம்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உம்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உம்தன் கிருபைதனை எண்ணி நான் பாடுவேன், உம்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உம்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உம்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. காயப்பட்டு நின்றே கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்பத் தந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்பத் தந்தேன். ஏலெலோகே ஏலெலோகே
நல்ல ஆவியில் நிரம்பி இந்த இடத்தை விட்டு கடந்து போகணும். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் நம்மை சந்தோஷத்தினால் நிரப்ப விரும்புகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் பாடி துதி செய்கிற பொழுது உங்களுடைய இருதயத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிற சமாதான குறைச்சல், சந்தோஷமின்மை எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். எல்லாரும் பாடலாம். பிரைஸ் காட். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நீலத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நீலத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயிரும் ஐயா, எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நிரம்பி நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயிரும் ஐயா, எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நல்ல கையை தட்டி ஆவில நிரம்பி, நல்ல கையை தட்டி ஆவில நிரம்பி. ஷபாலா ஷபரா பாலா தூரா பாலா ஓ சந்தன ரிகதன பாலா ரிபாலா பௌஷியா ரகுதுனி அந்தன ரிபானா ஷபனா ஓ ரதன ரங்கன ரபலா பௌஷியா அங்கன பாலா தூனா பாலா ரிகதன பாலா சந்தன ரபனா. Glory to God, glory to God, glory to God. கரங்களை தட்டி துதிக்கலாம், கைகளை தட்டி துதிக்கலாம், கைகளை தட்டி துதிக்கலாம். கர்த்தர் அக்கினியாய் இறங்கி இருக்கிறார், கர்த்தர் அக்கினியாய் இறங்கி இருக்கிறார், அக்கினியாய் இறங்கி இருக்கிறார், அக்கினியாய் இறங்கி இருக்கிறார். உங்களுடைய தடைகள் உடைகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. ஓ சந்தோஷம், சமாதானம். பிரைஸ் தி லார்ட். கவலை மாறுகிறது, கவலை மாறுகிறது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை தள்ளாட விடமாட்டார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி அப்பா. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. நாங்கள் சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள். காலை போய் பார்த்து கர்த்தர் சொன்ன, நீ மிதித்து வந்த தேசத்தை, கானான் தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் கொடுப்பேன். நீ வேறே ஆவி உடையவன், என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்தவன். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீயும் உன் சந்ததியும் கானான் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள். ஏன்? யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். நானும் என் வீட்டாருமா வென்றால் கர்த்தரையே சேவிப்போம்.
கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பார்கள். விசுவாசத்தினால் ஆபிரகாம் தேசத்தை சுதந்தரித்தார். விசுவாசத்திலே ஒருபடி முன்னேறி வர கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களுடைய அவிசுவாசம் எங்களை விட்டு கடந்து போகட்டும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிகள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள். உம்முடைய வல்லமையை ஒரு விசை ஜனங்கள் நடுவில் அனுப்பினதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதி. அவர்களுடைய சமாதான குறைச்சல், கவலை, கண்ணீர் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு. கலங்கி தவிக்காதே. அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை தள்ளாட ஒட்டார் என்று சங்கீதக்காரன் தாவீது சொன்னதின் பிரகாரம் உங்களுடைய கஷ்டங்களை கர்த்தர் மேலே வைத்து விடுங்கள். அவர் பார்த்து கொள்வார். ஏகமா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வே. பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட, விசேஷமாக உலகெங்கும் உள்ள சகல பசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை நிலை பெற்று காப்பதாக. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.